நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? விஜய்க்கு தான். விஜய் தான் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். திமுக தான். விஜய்க்கு தான். திமுக தான் நல்லா இருக்கும். சீமானுக்கு திமுகவுக்கு தான் போடும். எடப்பாடியார் ஜெயிப்பாங்க, அமோகமா ஜெயிப்பாங்க. எடப்பாடி தான் வருவாங்க. சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி ஒவ்வொன்றாக பார்த்துட்டு வரோம். அந்த சட்டமன்ற தொகுதியுடைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது, ஆளும் அரசுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இருக்கிறதா, எதிர்க்கட்சிகள் பலம் பெறுகிறதா, திமுக அரசின் திட்டங்கள் ஓட்டுகளாக மாறுகிறதா, நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறதா, புதிதாக வந்த தாவேக்காவின் தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கிறது, இதையெல்லாம் தான் நம்ம கள ஆய்வு செய்திருக்கோம். அதன் அடிப்படையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி மயிலாடுதுறை மாவட்டம். அப்படின்னு பார்த்தாலும் மயிலாடுதுறையில வருது, பாராளுமன்றமும் மயிலாடுதுறை லோக்சபால வருது. மொத்த வாக்காளர்கள் 2,32,200, ஆண் வாக்காளர்கள் 1,14,000, பெண் வாக்காளர்கள் 1,17,000 இருக்கிறாங்க. 2021 இங்கே எஸ் ராஜ்குமார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் பாமக கட்சியை சார்ந்த பழனிசாமியை வெற்றி கொண்டார். 2,742 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2016 ராதாகிருஷ்ணன் அதிமுக கட்சியை சார்ந்தவர் அன்பழகன் திமுக கட்சியை சார்ந்தவரை வெற்றி கொண்டார். 4,778 வாக்குகள் வித்தியாசத்துல. 2011 அருள் செல்வன் டிஎம்டிகே தேமுதிக வெற்றி பெற்றது. 3,017 வாக்குகள் வித்தியாசத்துல ராஜ்குமாரை எதிர்த்து, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளரை. 2006 இங்கே எஸ் ராஜ்குமார் தான் எம்எல்ஏவாக ஆனார். அவர் மகாலிங்கம் அப்படின்னு சொல்லி மதிமுக கட்சி வேட்பாளரை வெற்றி கொண்டார் 1,578 வாக்குகள்ல. இந்த இடத்துல ஒரு முக்கியமானது, 2001 இங்க பாஜக வெற்றி பெற்றது. ஜெகவீரபாண்டியன் 51,303 வாக்குகள் பெற்று செல்வராஜ் அதிமுகவை இங்கு வெற்றி கொண்டார். 1991 1996 இங்கெல்லாம் அபுல் ஹாசன் தமாக கட்சியை சார்ந்தவர் வெற்றி பெற்றார். இதுதான் இந்த தொகுதியுடைய வரலாறு. தற்போது இந்த தொகுதி யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்க்கணும். கூட்டணி கட்சிக்கு தான் திமுக ஒதுக்கி இருந்தது. பாமகவிலிருந்து சித்தமல்லி பழனிசாமி அவர் தான் நிற்கிறாரு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து காசிராமன், தாவேகா கட்சியிலிருந்து CS அருண் ரஷீத் அப்படிங்கிறவர் போட்டியிடுகிறார். இந்த கள நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கள ஆய்வு மேற்கொண்ட சரவணன் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் சரவணன். வணக்கம். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதியில கள ஆய்வு செஞ்சீங்க? மயிலாடுதுறை நகர், மணக்குடி, மன்னம்பந்தல், ஆனந்த தாண்டவபுரம், மணக்குடி, திருவாலப்புத்தூர், வடகரை, நீடூர், கடலங்குடி, சோளம்பேட்டை, வானாதி ராஜபுரம், ரெட்டி கடலங்குடி, மணல்மேடு பேரூராட்சி, குட்டாலம் பேரூராட்சி, இந்த பகுதிகளெல்லாம் நம்ம கள ஆய்வு மேற்கொண்டிருக்கோம். இதுல இருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கும் கூட போயிருப்பீங்க இல்லையா? ஆமா ஆமா. நீங்க இந்த பகுதியில கள ஆய்வு செய்யும் பொழுது இந்த பகுதியில எந்தெந்த சமுதாயங்கள் அதிகமாக இருக்கிறாங்க? 1, 2, 3 அப்படின்னு பிரிச்சு சொல்லுங்க. வன்னியர் சமூகம் தொகுதி முழுக்க இருக்காங்க. ஆனா மயிலாடுதுறை நகராட்சி பொறுத்த வரைக்கும் மிக்சடா இருக்கு, எல்லா சமூகங்களும் இருக்காங்க. அதே மாதிரி வேளாளர் சமூகமும் கொஞ்சம் தொகுதி முழுக்க இருக்காங்க. பட்டியல் சமூகமும் நிறைய பகுதிகள்ல இருக்காங்க. இப்ப வன்னியர் சமூகம், பட்டியல் சமூகம், 2 சமூகமும் அதிகமா பார்த்தோம்னா திருநன்றியூர் அந்த பகுதிகளில் இருக்காங்க. கோரா வன்னியர் அடர்த்தியா வாழக்கூடிய பகுதிகள்னு பார்த்தோம்னா மணக்குடி, மன்னம்பந்தல் அந்த பகுதிகள் எல்லாம் அதிகமா இருக்காங்க. ஆனந்த தாண்டவபுரம் அங்கெல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி மயிலாடுதுறை எடுத்துக்கிட்டோம், நகராட்சி எடுத்துக்கிட்டோம்னா கொட்டத்தெருவுல ஷெட்யூல் காஸ்ட் மட்டுமே ரொம்ப அதிகமா இருக்காங்க. தேவர் சமூகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலைஞாயிறு, நடராஜபுரம் இந்த 2 பகுதியிலையும் தேவர் சமூகம் மட்டும் அதிகமா இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் ஓட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த தொகுதியில மட்டுமே 30,000 35,000 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 35 பூத்துகள்ல முஸ்லிம்ஸ் கொஞ்சம் மெஜாரிட்டி ஓட்டர்ஸா இருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா திருவாலப்புத்தூர், கடலங்குடி, வடகரை, நீடூர், சோழ சக்கரநல்லூர் இந்த பகுதிகளில் முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்காங்க. அதே மாதிரி வேளாளர் சமூகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடியாமங்கலத்துல அந்த ஒரு பூத்துல வேளாளர்ஸ் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிறிஸ்டின்ஸுக்குன்னு ஒரு இடத்துல அவங்க ஒன்னா இல்ல, பல இடங்கள் அப்படியே கலந்து இருக்காங்க. அது ரொம்ப ஒரு மைனர் ஃபிராக்ஷனா தான் இருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியில உடையார் சமூகத்தினர் இருக்காங்களா?
மூப்பனார் உடையார் சமூகத்தினர். மணல்மேடு சைடுல ஒரு 2-3 இடத்துல பார்த்தோம். அதுக்கு மேல பெருசா உடையார் சமூகம் நாங்க எங்கேயுமே பார்க்கல அந்த அளவுக்கு. தர்மபுரம் பகுதியில எல்லாம் யார் இருக்கா? எந்த சமூகங்கள் அதிகமாக இருக்கிறாங்க? வேளாளர் சமூகம், வன்னியர் சமூகம் தான் அந்த பக்கத்துல மெஜாரிட்டியா இருக்கிறாங்க தர்மபுரம் சைட்லாம். அந்த அடியாங்குளம் அந்த கிராமம் இருக்குல்ல, அது வந்து தர்மபுரத்துல இருந்து 4 கிலோமீட்டர் தான் இருக்கு. அந்த கிராமத்துல வந்து வேளாளர் சமூகம் தான் மெஜாரிட்டியா இருந்தாங்க. இப்ப நீங்க பல்வேறு சமூகங்கள் பல பகுதியில பரவி இருக்கிறத சொன்னீங்க. இந்த இந்த சமூகங்கள்லாம் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க? குறிப்பாக வேளாளர் சமுதாயம் யாருக்கு ஆதரவு? வன்னியர்கள், முஸ்லிம்கள், மற்ற சமூகங்கள்லாம் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? இந்த தொகுதியில போன தாட்டி வந்து சித்தமல்லி பழனிசாமி அவர்கள் வந்து 2500 ஓட்டுகளுக்குள்ளதான் அவங்க தோத்துருக்காங்க. இந்த தொகுதியில வந்து பெரும்பாலான வன்னியர்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவா இருந்தாலும் இங்க வந்து பாக்கம் சக்திவேல்னு ஒருத்தர் வந்து ராமதாஸ் பிரிவுல இருந்து அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்துல சசிகலாவும் இங்க ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. 2 பேருமே இங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க கூட்டணியில இருந்தே. ஆனா வந்து பாக்கம் சக்திவேலுக்கு இவர் அளவுக்கு செல்வாக்கு இல்லைன்னா கூட அங்க இந்த ஓரளவு அதை பிரிக்கிறதுக்கான மா.க. ஸ்டாலினுக்கு வந்து இந்த பகுதிகளில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு. அது வந்து வன்னியர் ஓட்டை வந்து கொஞ்சம் எஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு வந்து விஜிகே செந்தில்நாதன் முன்னாள் மாவட்ட செயலாளர், ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர், அவர் வந்து இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்து அவரோட பொறுப்பை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அவருடைய அண்ணன் தான் வந்து மாவீரர் வன்னியர் சங்கம் வச்சிருக்காரு, விஜிகே மணி பேர் அவர் பேரு. இவங்க வந்து அந்த வலூர் சுத்தி உள்ள ஒரு 15 கிராமங்கள்ல வந்து கொஞ்சம் அவங்களுக்கான இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு. இந்த பகுதிகளில் இவங்க ஓட்டை பிரிச்சா அது வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் சித்தமல்லி பழனிசாமிக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா வன்னியர்களுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே அதுல பேர் சொன்னா தெரியல, செல்வாக்குள்ள லீடர்ஸா இருக்காங்க வன்னியர் சமூகத்துக்குள்ள. அதே நேரத்துல வந்து தேவர் சமூகம் எடுத்துக்கிட்டோம்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பாரி இந்த பக்கத்துல வந்து ஒரு இன்ஃபுளுன்சிவ் பர்சனா இருக்காரு, மாவட்ட செயலாளரா இருக்காரு. அவர் தேவர் சமூகம் சார்ந்தவர், அமமுக. அவர் மூலமா தேவர் ஓட்டு வந்து அதுல வந்து பெருசா பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேலும் போன தாட்டி வந்து கோமல் அன்பரசன் அமமுகல நின்று ஒரு 7000 ஓட்டு பிரிச்சதுனாலதான் இவருடைய தோல்வியை ஏற்பட்டுச்சு. சோ அவரு அந்த தேவர் சமூகம் சார்ந்த ஓட்டுக்களை வந்து அவங்க ஈஸியா வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட்டியல் சமூகம் பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையா திமுகவுக்கு போடுற மனநிலை இருந்தா கூட ராஜ்குமாருக்கு போடுற மனநிலையில அவங்க இல்ல. அதை ஓப்பனாவே நம்மளுடைய சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணதுலேயே நிறைய வந்திருக்கு. விசிகா அந்த பகுதிகள் பட்டியல் சமூக மக்கள் இருக்கிற பகுதிக்கு நம்ம போறப்ப திருநன்றியூர் அந்த பக்கத்துல எல்லாம் ஓப்பனாவே சொன்னாங்க, நாங்க ராஜ்குமாருக்கு இந்த தட்டி ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் பல கிராமங்களுக்கு நம்ம போறப்ப எங்க ஊருக்கு ராஜ்குமார் வரவே கூடாது ஓட்டு கேட்டு, அவரை நாங்க விடமாட்டோம் தொகுதிக்குள்ள, அந்த மாதிரி கிராமத்துக்குள்ள விடமாட்டோம், இங்க உள்ள 6 கிராமத்துக்கு வர மாட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. திருப்பி அவர் கொடுத்தா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா சார்? அவருக்கு திருப்பி கொடுத்தா அவரை ஊர் உள்ளே விட மாட்டாங்க. ஊர் உள்ளே விட மாட்டாங்க. இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் விட மாட்டாங்க. மற்ற சமூகங்கள், வேளாளர் சமூகம் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? வேளாளர் சமூகம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓட்டு வந்து 2 பக்கத்துக்குமே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க பெரும்பாலானவர்கள் வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்காங்க. ஒரு மைனர் பிராக்ஷனா தான் வேளாளர் சமூகத்தோட ஓட்டு வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட 35,000க்கும் மேல அவங்களுடைய வாக்குகள் இருக்குன்னு சொன்னீங்க. அவங்க யாருக்கு வாக்கு அளிக்கக்கூடிய நிலையில இருக்காங்க? அதுல பெரும்பாலும் நம்ம திமுகவுக்கு சொன்னாலும் கூட டிவிக்கு வந்து இப்ப ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் போட்டுட்டா அது வந்து கொஞ்சம் ஓட்டு பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா டிவிக்குள்ளேயே ஒரு சின்ன பிராக்ஷன் என்னன்னா, நேற்று வரைக்கும் ராஜ்குமாருக்கு தான் சீட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ராஜ்குமார்ங்கிறவர் யாருன்னா டிவிகேனுடைய மயிலாடுதுறை நகர செயலாளர். நம்ம டிவிக்கள் நிறைய பேர்த்த கேட்கும் போது அந்த ஏவிசி காலேஜ் கிட்ட எல்லாம் அந்த காலேஜ் முடிச்சுட்டு வர்றப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்றப்ப இது மாதிரி அவரு அந்த காலேஜ்ல கேண்டீன் வச்சிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அவரோட நேம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சீன்ல இல்லாம திடீர்னு ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட் அவங்க போட்டதும் அது வந்து டிவிகேல உள்ள ஏற்கனவே இருந்தவங்க மத்தியில ஒரு அதிருப்தி ஏற்படுத்திருக்கு. அதே மாதிரி முஸ்லீம் வேட்பாளர் முஸ்லீம் ஓட்டை வந்து கொஞ்சம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேட்பாளர் அறிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணல, அதுக்கு முன்னாடிதான் நம்ம சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிருந்தோம். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பெண் வாக்காளர்கள் பலர் சந்திச்சு நீங்க கேட்டிருப்பீங்க, அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது, எந்த திட்டத்தை அவங்க வந்து அதிகமாக சொல்றாங்க, அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு?
அதாவது ஃப்ரீ பஸ் பொறுத்த வரைக்கும் பயனளிக்குதுன்னு ஒரு சில பகுதியினர் சொன்னா கூட இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா பஸ்ஸே எங்களுக்குள்ள கிராமத்துக்கு சரியா வரமாட்டேங்குது அப்படிங்கிறது, இன்டீரியரா போறப்ப வடகரை இந்த பக்கத்துக்குலாம் அதிகமான பஸ்ஸஸ் வேணும். அதே மாதிரி இப்ப புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்தாங்க இல்லையா, அது அது வந்ததுக்கு அப்புறம் மக்கள் வந்து இந்த போக்குவரத்துங்கிறதுலயே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நிறைய பெண்கள் வந்து பதிவு பண்றாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் பெண்கள் வந்து நம்ம கிட்ட நிறைய பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பக்கத்திலேயே ஏவிசி மன்னம்பந்தல் மிகப்பெரிய காலேஜ், ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, பெண்கள் ஆண்கள்லாம் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரின்னு பார்க்குறோம். இங்கே பல இளைஞர்களை மாணவர்களை நீங்கள் உங்களுடைய கருத்து கணிப்பின் போது சந்திச்சிருப்பீங்க. அவங்கெல்லாம் யார் பக்கம் இருக்கிறாங்க? டிவிகேவுடைய தாக்கம் இந்த பகுதியில் எந்த அளவுக்கு இருக்குது? நான் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் 10 பேர்ட்ட கேட்டா அதுல 7 பேர் வந்து டிவிக்கே தான் சொல்றாங்க. ஆனா ஒரு சில மாணவர்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, திமுக எங்களுக்கு பிடிச்சிருக்கு, திமுக ஸ்காலர்ஷிப் கொடுத்திருக்கு, அந்த மாதிரியும் சில பேர் சொன்னாங்க. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் டிவிகேவுக்கு தான் பெரும்பான்மையான ஆதரவா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ மாணவர்கள் இல்லாமல் மற்ற ஒரு 35 வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஆண் பெண், இவங்க என்ன மாதிரி சொல்றாங்க அந்த பகுதியில்? அதாவது இதுல நம்ம ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம். நம்ம கிராமங்களுக்கு உள்ள போறப்ப, வன்னியர்கள் அடர்த்தியா வசிக்கிற பகுதிகளுக்கு நம்ம போறப்ப, அவங்க அந்த இளைஞர்கள்ட்ட வந்து விஜயோட இன்ஃபுளுன்ஸ், அந்த தாக்கம்ங்கிறது வந்து பெருசா ஏற்படுத்தின மாதிரி நமக்கு தெரியல. அவங்க வந்து இன்னுமே போறா, நாங்க இந்த தாட்டி ஜெயிக்க வைப்போம், சித்தமல்லி பழனிசாமி போன தாட்டியே கொஞ்சம் ஓட்டுல தான் தோத்திருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அதாவது ஃபுல்லான ஆதரவு இளைஞர்கள் கிட்டங்கிறத நம்ம வந்து டிவி கேக்குன்னு சொல்ல முடியல. ஆனா ஒரு ஓட்டை வந்து டிவிக்கே வந்து நம்மள்ட்ட இருந்து பிரிக்கிறாங்க. இப்போ அதான் அதோடைய சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கும். அதே போல இந்த பகுதியில் சென்ற முறை வந்து காசிராமன் அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் 13,000 சொச்சம் வாக்குகளுக்கு கிட்டத்தட்ட 7% வாங்கியிருக்கிறாரு. இந்த முறையும் அவர் தான் களம் காண்கிறார். நாம் தமிழர் கட்சிக்கு இங்க எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு? காசிராமன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இண்டிவிஜுவலாவே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பெர்சன் தான். நிறைய இந்த விவசாயம் சார்ந்த சமூக ஆர்வலர், அவரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு சில பேர்ட்ட போறப்ப கேண்டிடேட் அடிப்படையில இருக்கிறதுலே பெஸ்ட் கேண்டிடேட்னு பார்த்தா நாங்க காசிராமனுக்கு தான் போடுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளோட சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்றப்பே நிறைய இடங்கள்ல வந்து நம்மள்ட்ட பகிர்ந்துருக்காங்க. அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கிங்கிறது வந்து டிவிகேவால சேதப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை இருக்கிற மாதிரி தெரியல. அவர் வாங்கின ஓட்டு திருப்பியும் அவர் ரீடைன் பண்ணிடுவாருங்கிற மாதிரி தான் நம்ம சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்றப்ப நமக்கு தெரிய வருது. இப்போ நீங்கள் தாவேக்காவுக்கு இளைஞர்கள் ஆதரவு அப்படிங்கிறப்ப எந்த சமூகத்துடைய இளைஞர்கள் அதிகமாக அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க? பட்டியல் சமூகமும் இங்கே அந்த நிறைய இருக்கிறாங்க, பல பேர், பல இடங்களில், பல கிராமங்களில். வன்னியர்களும் இருக்கிறாங்க. இதில் எந்த சமூகத்திலிருந்து அதிகமாக தாவேக்காவுக்கு ஆதரவு இருக்கு? பட்டியல் சமூக இருக்கிற பகுதிகளில் நம்ம சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்றப்ப 5 பேர்கிட்ட கேட்கிறோம்னா அதுல வந்து ஒரு 2 பேராவது டிவிகே அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறாங்க. பக்கத்துல உள்ளவங்க அந்த ஒரு 6 பேர் ஒன்னா இருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு 2, 3, 4 பேர் வந்து நாங்க திமுக போடுவோம் அப்படின்னு சொல்றப்பே பாக்கி இருக்கிற அந்த 2, 3 பேர் வந்து டிவிகேவுக்குன்னு சொல்றாங்க. போன தாட்டி நீங்க யாருக்கு போட்டீங்கன்னு நம்ம கேட்கிறப்ப, போன தாட்டி வந்து நாங்க ராஜ்குமாருக்கு போட்டோம், இந்த தாட்டி ராஜ்குமார் மேல எங்களுக்கு அதிருப்தி இருக்கு, அதனால நாங்க வந்து இந்த தாட்டி மாத்தி தான் போடுவோம் டிவிகேவுக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்மள்ட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ இங்கே பல மாணவர்களையும் இளைஞர்களையும் சந்திச்சிருக்கீங்க. திமுக அரசு இது தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மோடி அரசு வந்து கல்விக்காக நிதியை கொடுக்கல அப்படின்லாம் பிரச்சாரம் பண்றாங்க. அந்த கல்லூரி மாணவர்கள் எப்படி நினைக்கிறாங்க? மோடியை வந்து ஒரு வில்லன் போல நினைக்கிறாங்களா இவங்க பிரச்சாரம் பண்றது மாதிரி, இல்ல மோடி அரசு நல்லா தான் செயல்படுது அப்படிங்கிறது மாதிரி நினைக்கிறாங்களா? நம்ம சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்றப்ப நிறைய பேர்ட்ட வந்து அடுத்த வார்த்தையை இதுதான் கேட்போம், மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி கேட்டதுல ஒருத்தவங்க கூட நம்மள்ட்ட எதிர்ப்பா சொல்லல. எப்படி சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அதை பத்தி தெரியல சார், அந்த வார்த்தை. அதாவது வந்து என்னன்னா, நம்ம திட்டங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருந்தா கூட அதை பத்தி கேட்டா அவங்கள்ட்ட சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு அது ரீச் கிடைக்கல. எல்லாருமே நோ ஐடியா தான் சொல்றாங்களே தவிர மோடி எதிர்ப்பு, நாங்க வந்து அதனால ஓட்டு போட மாட்டோம், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒருத்தவங்க கூட நம்மளுடைய இதுல பகிர்ந்துக்கவே இல்லை. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மத்திய மாநில அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு? இந்த தொகுதி முழுவதுமே நம்ம போன அளவுல, அதாவது அந்த ஆளுங்கட்சியுடைய செயல்பாடுகள் மேல அதிகமான அதிருப்தி. எல்லாமே வந்து எப்படி சொல்றது, சாரங்கபாணி பாலம்னு ஒரு பாலம் இருக்கு, அந்த பாலத்தை வந்து சீர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிதான் போன தாட்டி ஒரு ராஜ்குமார் வந்து ஓட்டு கேட்டாரு. ஆனா அவங்க பாலத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, தீபாவளி டைம்ல வந்து அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாலத்தை பிளாக் பண்ணி, அந்த பாலத்தை பிளாக் பண்ணதும் ஒரு பக்கத்துல இருக்கிற சின்ன ஒரு வழியா போற மாதிரியான
சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால அந்த பாலம் க்ளோஸ் பண்ணனால பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஆனா பாலத்தை வந்து இவங்க வந்து ரீஒர்க் பண்ணல. எப்படின்னா பேட்ச் ஒர்க் மட்டும்தான் பார்த்திருக்காங்க. ஃபுல்லாவே அதை சரி பண்ணி தரல. மயிலாடுதுறை டவுன் முழுக்க கேட்கிற எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை, இந்த பாதாள சாக்கடை திட்டத்தால இங்க நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ரெண்டாவது 10:30 மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட வந்து தொடங்கி வைக்கிறோம் டேட்டை மாத்தி மாத்தி 10:30 டேட்டு மாத்தினாங்க. ஆனா கூட வந்து அதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போற ரோட வந்து எண்ணாமலேயே ஒரு குறுகிய கிராமத்துக்கு போற ரோடு வழியா போனா பஸ் ஸ்டாண்ட் வர்ற மாதிரி கொண்டு வந்தது வந்து நிறைய கிராமங்கள்ல வந்து இந்த புது பஸ் ஸ்டாண்டுனால ஒரு அதிருப்தி அப்படிங்கறத வந்து ஏற்பட்டிருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. ரெண்டாவது திருவள்ளந்தூர், அங்க போறப்ப அங்க வந்து பெருமாள் கோயில்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து அந்த கோயில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில். அந்த கோயில்ல இருந்து ஈபி கட்டாததுனால அந்த தேரை வந்து மூடாம அப்படியே ஓப்பன்லயே வச்சுட்டு போயிட்டாங்க. தேரை வந்து நீங்க ஈபி பில் கட்டினாதான் மூட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கறத வந்து நிறைய அந்த திருவள்ளந்தூர் சைட்ல இருக்கிற மக்கள் வந்து அதை ரொம்ப அதிருப்தியா நம்மள்ட்ட சொன்னாங்க. ரெண்டாவது இது வந்து டெல்டா காவேரி வரக்கூடிய பகுதி துலாக்கட்டம்லாம் இங்கதான் இருக்கு, இன்னுமே பழங்காவேரி வந்து சாக்கடையா தான் இருக்கு அப்படிங்கிறதையும் நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட சொன்னாங்க. மணல்மேடு சைட்ல நம்ம போறப்ப அங்க வந்து சர்க்கரை ஆலை இருந்துச்சு முன்னாடி. இப்ப ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் விடியன் 110 கீழே வந்து அதுக்கு நிதிலாம் ஒதுக்குனாங்க. ஆனா அது எந்த ஒர்க்குமே இது வரைக்கும் ஆகல. இங்க இங்க வந்து கரும்பு விவசாயங்கிறது நிறைய இருக்குது. சோ இங்க வந்து இந்த இந்த சர்க்கரை ஆலையை வந்து திருப்பி கொண்டு வந்தாங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப பயனளிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கிட்ட சொன்னாங்க. இங்க வந்து பெரிய அளவுல மாநில அரசினுடைய திட்டங்கள் வந்து சென்றடையல. ஆனா கிராமப்புறங்கள்ல போறப்ப மோடி வீடு இருக்கு, கிராம சாலைகள் இருக்கு, அடிப்படையா மத்திய அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஜல்ஜீவன் போன்ற திட்டங்கள் கூட அந்த கடலங்குடி சைட்ல எல்லாம் இருக்காங்க. ஆனா இதை யாரு பண்ணிருக்காங்கன்னு கேக்குறப்ப உள்ளாட்சி நிர்வாகம் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் மக்கள் சொல்றாங்க. தொகுதி முழுவதுமே பெரிய அளவிலான அதிருப்தி அப்படிங்கறது வந்து ராஜ்குமார் மேல இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. ராஜ்குமார் மீது இருக்கிறதா திமுக மீது இருக்கிறதா? ராஜ்குமார் மீது பர்சனலா இருக்கு. வழக்கமா திமுகவுக்கு வாக்களிக்கிற மனநிலையில இருக்கிறவங்க கூட காங்கிரஸுக்கு கொடுத்தா நாங்க காங்கிரஸுக்குன்னு இந்த தொகுதி முழுக்க நம்ம பார்க்கறப்ப பெரிய அளவுலான கட்டமைப்பு பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ங்கிறது வந்து அவங்கள்ட்ட பெருசா இல்ல. அவங்க வந்து திமுகவுடைய இன்ஃபுளுன்ஸ் வச்சுதான் ஜெயிச்சிருக்காங்க. இப்பயுமே கூட ராஜ்குமாரோட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் தான் இன்ஃபுளுன்ஸா இருக்கிறத வந்து நாம பார்க்க முடிஞ்சுது. மயிலாடுதுறை அந்த பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க சுதா, அவங்க ஏற்கனவே ஜோதிமணியோட சேர்ந்து மோடியை என்ன செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்க வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும் லோக்சபால. மீண்டும் அவங்கள இது பண்ணியிருக்காங்க, அது வேற பக்கம். ஆனா அவங்களுடைய செயல்பாடு அந்த பகுதியில எப்படி இருக்குது பொறுத்த வரைக்கும் அவங்க மேலேயும் ஒரு சில அதிருப்திகள், அவங்க வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. இந்த பழங்காவேரி சாக்கடை எல்லாம் இருக்குல்ல, அது சரி பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னுமே மயிலாடுதுறையில ஒரு மருத்துவ கல்லூரிங்கிறது கிடையாது, அது அவங்களோட வாக்குறுதியில கொடுத்திருந்தாங்க. மருத்துவ கல்லூரி கொண்டு வரலன்னா கூட அங்க இருக்கிற மருத்துவமனையிலாவது அடிப்படை வசதிகள் அதிகமா ஏற்படுத்திருக்கலாம். ஏன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே ஒரே ஒரு மயிலாடுதுறை ஜிஹெச் தான் கொஞ்சம் பெரிய ஜிஹெச், அது கூட அவங்க செய்யலைங்கிற அதிருப்திலாம் பல கிராமங்கள்ல நிகழ்றத பேசுறத வந்து நம்ம கேட்க முடிஞ்சுது. ரெண்டாவது, இந்த தொகுதி புதுசா வந்த தொகுதி, இங்க பெருசான வேலை வாய்ப்பு எல்லாம் கிடையாது. புளிச்சாறுல வந்து சிப்காட் வச்சிருக்காங்க. புளிச்சாறுங்கிறது வந்து மயிலாடுதுறையில இருந்து ரொம்ப அவுட்டரா இருக்கு. அந்த சிப்காட் வச்சிருக்கிறது கூட பெரிய அளவுல மக்கள்கிட்ட வந்து இவங்க கொண்டு போகல. நிறைய வேலை வாய்ப்புகள்ங்கிறது வந்து இந்த தொகுதிக்கு இன்னும் கிடைக்காம இருக்கு. ஆனா தேர்தல் வாக்குறுதியில வந்து வேலை வாய்ப்பு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரோம்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நிறைய பேர் சொல்றது வந்து நம்ம அவங்களுடைய வாக்குறுதிகளை அவங்க இது வரைக்குமே சரியா நிறைவேற்றல அப்படிங்கறத வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்றாங்க. இந்த சட்டமன்ற தொகுதியில நீங்க பல இடங்களிலும் கள ஆய்வு செஞ்சிருக்கீங்க. முதற்கட்ட கள ஆய்வுல யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? நம்மளுடைய முதற்கட்ட கள ஆய்வுல சித்தமல்லி பழனிசாமி அவர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிய வருது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியுடைய கள ஆய்வு தான் இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். தற்போது காங்கிரஸுக்கு இது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உத்தேச வேட்பாளர் பட்டியல் தான் இப்போ நம்ம ஷூட் பண்ணுற வரைக்கும் இது நடந்துட்டு இருக்கு. இன்னும் வேட்பாளர் அறிவிக்கல. ராஜ்குமார் அறிவிப்பாங்களா, வேற யாராவது அறிவிப்பாங்களான்னு தெரியல. பாமக சார்பாக சித்தமல்லி பழனிசாமியை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ராஜ்குமார் மீது குறிப்பாக பட்டியல் சமூகத்திற்கு மிகப்பெரிய கோபம் இருக்கிறது. பல பகுதிகளில் அவரை நாங்கள் பிரச்சாரமே செய்ய விட மாட்டோம் அப்படின்னு ஒரு சில பகுதிகளில் சொல்லியிருக்காங்கங்கிறது நம்முடைய கலாய்வில் தெரியுது. அவர் மீது அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க. அவர் எதுவுமே பெரிய அளவில் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் திமுகவின் மீது இயல்பாகவே
ஒரு வெறுப்பு, குறிப்பாக இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் அவங்க செயல்பட்டதெல்லாம் அந்த மக்களுக்கு ஒரு கோபம் இருக்கிறது. பாதாள அந்த சாக்கடை திட்டம் அந்த இதில் அந்த வேலைகள்லாம் ஒழுங்காகவே செய்யலை. தீபாவளி அந்த காலகட்டங்களில் அந்த பாலம் வேலை அதையெல்லாம் வந்து கிடப்பில் போட்டு மக்களை வந்து பெரிய தொல்லைக்கு உள்ளாக்குனாங்கங்கிறத அந்த மக்கள் இன்னும் மறக்கலை. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதையெல்லாம் அந்த பெண்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாமகவிற்கு இங்கே மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது, சித்தமல்லி பழனிசாமிக்கு இருக்கிறது என்றாலும் டாக்டர் ராமதாஸ் அவருடைய ஒரு செக்ஷன் ஆஃப் இதுக்கு வேட்பாளரை அறிவிச்சிருக்காரு. இங்க ம.க. ஸ்டாலினுக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது. சசிகலா அவங்களுடைய வேட்பாளரும் இங்க அவங்களுடைய செக்ஷனும் ஆட்களும் இங்க இருக்கிறாங்க. அதனால இவங்க வாக்கு பிரித்தால் சித்தமல்லி பழனிசாமிக்கு ஒரு சிக்கல் ஏற்படலாம். அதை வந்து பாமக கொஞ்சம் சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது முதற்கட்ட கலாயில நமக்கு தெரிய வருது. ஆனால் அமமுக அன்பரசு, கோமல் அன்பரசன், இவர் போன முறை போட்டியிட்டு 7000 சொச்சம் வாக்குகள் வாங்கினார். அதுதான் ராஜ்குமார் வெற்றிக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ அப்போ அமமுக, பாமக, அதிமுக எல்லாம் சேர்ந்து இருப்பதனால இந்த நம்மளுடைய முதற்கட்ட கல ஆய்வில் சித்தமல்லி பழனிசாமிக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருப்பது போலதான் தெரியுது. அடுத்த கட்டமாக நடக்கக்கூடிய பிரச்சாரங்கள், சமூக ஒருங்கிணைப்பு, இதையெல்லாம் பொறுத்து களம் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து நாம் பயணிப்போம் வேறொரு சட்டமன்ற தொகுதியில். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.